ஹலோ ஆல், வெல்கம்ஸ் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாடியில் ஒரு 4-5 வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, அது கூட கொஞ்சமாக 2 வரமிளகா, ஒரு மீடியம் சைஸ் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பெயின் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மாவு ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லில் மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இருக்குதுங்க இல்லையா, அதையும் நல்லா மேலே போட்டு நல்லா நல்லா தடவிக்கலாம். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. காரசாரமாகவும் இருக்கும். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெண்ணெய் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வெண்ணெய் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்து கொடுங்க. அது கூட கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.